ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சக்கை அடப்பிரதமன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் ஒரு தேங்காயை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி மிக்சியில் எடுத்திருக்கேன், கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதோடு சேர்த்து நம்ம தேங்காய் உடைக்கும் போது கொஞ்சம் இளநீ வருமே, அதையும் நான் இந்த மிக்ஸோடு சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இதை அப்படியே நம்ம நல்லா வடிகட்டிக்கலாம். அந்த சக்கையெல்லாம் நான் அப்படியே எடுத்துக்கிறேன் தனியாக. அடியில் இருக்கிற அந்த பால் மட்டும்தான் நமக்கு வேணும். இப்போ ஒரு மூடி தேங்காய் தான் நான் இதுக்கு அரைச்சி எடுத்திருக்கேன். அதுக்கு எனக்கு இந்த அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு எனக்கு தேங்காய் பால் கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம ஹீட்லாம் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இதை தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பால் வந்து நம்ம தேங்காய் அரைச்ச உடனே எடுத்த ஃபஸ்ட்டு பால். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு கடைசியாக நம்ம பாயசம் பண்ண அப்புறம் கீழே இறக்கினக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஹீட் பண்ணக்கூடாது. இப்போ திரும்பியும் அந்த தேங்காயில் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி செகண்ட் டைமும் அதே தேங்காயிலேருந்து நான் பால் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் திரும்பி அதை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை நான் எடுத்துக்கிறேன். நான் இப்போ 2வது தடவை எடுத்த பாலையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பாயசம் பண்ணலாம். நான் ஒரு கடாய் எடுத்து ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் நெய் விட்டுக்கலாம். நெய் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டி பீஸ் தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம். பாயசத்தில் நல்லா கிறிஸ்பியாக வரணும், க்ரன்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். இது தவிர வந்து நான் குக்கரில் ஒரு 3 விசில் விட்டுருக்கேன். எதெல்லாம்னா கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரைஸு, அப்புறம் உடச்ச கோதுமை, அந்த உப்புமாவுக்கு யூஸ் பண்ணுற அந்த கோதுமை, இது எல்லாத்தையும் ஒரு 3 விசில் விட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த குட்டி குட்டி பீஸ் கோகோனட் நம்ம போட்டோம் இல்லையா, அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தாச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பாயசத்தோட டாப்பிங். இப்போ அந்த நெய்யில் நம்ம பலாச்சோலையை ஆட் பண்ணிக்கிறோம். நான் இன்னைக்கு பண்ணுற பாயசம் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணுறேன். நீங்கள் உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் நான் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் அந்த பலாச்சோலை வந்து குக் ஆகும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் இது மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற இந்த மிக்ஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதோட வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெல்லத்தோட மீதி இருக்கிற எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. செம்ம அரோமா, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து அந்த 2வதாக எடுத்த தேங்காய் பாலை அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு. இதில் வந்து நம்ம சக்கை சேர்த்துருக்கிறனால டைஜஷனுக்கு கொஞ்சம் ட்ரை ஜிஞ்சர் பவுடரும் ஏலக்காய் பொடியும், சுக்கும் ஏலக்காய் பொடியும் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். அது வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எந்த ஒரு சக்கையை வச்சு எந்த டிஷ்ஷு பண்ணாலும் அதோட கொஞ்சம் சுக்கு சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம 2வதாக எடுத்த தேங்காய் பால் சேர்த்துருக்கனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு இது கொதிக்க விட வேணாம். நான் ஒரு 2 நிமிஷத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச அந்த பாலை சேர்த்துக்கலாம். அதை நம்ம கொதிக்கவே விடக்கூடாது. ஜஸ்ட்டு ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், அவ்வளோதான். ஃபைனலாக டாப்பிங்ஸ்க்கு நம்ம வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்ச கோகோனட் கிரன்ச், அவ்வளோதான். செம்ம சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ட்ரெடிஷ்னல் சக்கை பிரதமன் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆர்ஜி சிம்பிள் மீல்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.